நெல்லை டவுனில் உள்ள இருட்டுக்கடை தொடர்பாக பல்வேறு சர்ச்சைகள் எழுந்து வரும் நிலையில் இருட்டுக்கடை தனக்கே சொந்தம் என கூறி கவிதா சிங் நாளிதழில் மீண்டும் அறிவிப்பு வெளியிட்டுள்ளார். இதுகுறித்து எமது செய்தியாளர் செல்வராஜ் வழங்கும் கூடுதல் தகவல்களை கேட்கலாம். செல்வராஜ், வணக்கம். நெல்லை டவுன்ல மிக பிரபலமான கடையாக இருட்டுக்கடை இருக்கக்கூடிய நிலையில இந்த கடை தனக்கே சொந்தம் என கூறி கவிதா சிங் நாளிதழ்ல தற்போது அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார். இதுல என்னென்ன விஷயங்கள் குறிப்பிட்டிருக்கிறாங்க? முழு தகவல்கள். நிச்சயமா மோனிகா. திருநெல்வேலி என்றாலே அனைவருக்கும் நினைவுக்கு வருவது இருட்டுக்கடை அல்வா தான். ஆனால் கடந்த 100 ஆண்டுகளை கடந்து அந்த அல்வா வியாபாரம் என்பது மிக சிறப்பாக நடைபெற்று கொண்டு வரக்கூடிய இந்த சூழ்நிலையில் அந்த சிசியோட மனைவி சுலோச்சனா பாய் உயிரிழந்ததை தொடர்ந்து தற்போது அது ஒரு மிகப்பெரிய சர்ச்சைக்கு உள்ளாயுள்ளது. குறிப்பாக இந்த கடைக்காக உரிமைக்காக 3 பேர் தங்களுடைய அடுத்தடுத்து நாளிதழில் தங்களுடைய அறிவிப்புகளை வெளியிட்டுக் கொண்டு வருகிறார்கள். தற்போது கடை நடத்தி வரும் கவிதா மற்றும் அவரது சகோதரர் நயன் சிங் மற்றும் அவரது உறவினர் பிரேம் ஆனந்த் சிங் ஆகிய 3 பேரும் ஒவ்வொரு நாளும் தங்களுடைய பத்திரிகைகளில் தங்களுடைய அறிவிப்பு என்பது வெளியாகி கொண்டு வருகிறது. இந்த நிலையில் கடந்த சில தினங்களுக்கு முன்பாக சென்னையைச் சேர்ந்த பிரேம் ஆனந்த் சிங் அந்த கடை என்பது தனக்கு உரிமையானது, அந்த கடை தனக்கு சொந்தமானது என்றும் அந்த கடையில் தற்போது பண பரிவர்த்தனை செய்யப்படும் விவரங்கள் தொடர்பாகவும் பல்வேறு சட்டத்துக்கு புறம்பாக செய்து வருவதாகவும் தகவல் கடந்த சில தினங்களுக்கு முன்பாக பத்திரிகைகளில் அந்த அறிவிப்பு என்பதை வெளியிட்டுள்ளார். இந்த நிலையில் தற்போது அந்த கடையை நடத்தி வரும் கவிதா தற்போது ஒரு மறு அறிவிப்பு என்பது தற்போது ஒரு நாளிதழில் வெளியாகியுள்ளது. அதில் இந்த கடை தொடர்பாக பிரேம் ஆனந்த் சிங் மற்றும் தனது சகோதரர் நயன் சிங் ஆகிய இருவருக்கும் இந்த கடையில் எந்தவித சொந்தமும் கிடையாது. இந்த கடை முழுக்க சுலோச்சனா பாய்க்கு சொந்தமானது என்றும் அவர் தன்னிடம் அந்த கடையை ஒப்படைத்ததாகவும் அதன் பிறகு இந்த கடையை தான் நடத்தி கொண்டு வருவதாகவும் இந்த கடையின் மூலமாக ஏற்கனவே பிரேம் ஆனந்த் சிங்கோட மனுக்கள் நீதிமன்றத்தில் தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். மேலும் இந்த வழக்கு தொடர்பாக தொடர்ந்து தன்னை அவமதிக்கும் வகையாக தொடர்ந்து தங்களுடைய செய்தித்தாள்களில் தங்கள் அறிவிப்புகளை வெளியிட்டு வரும் பிரேம் ஆனந்த் சிங் மீது சட்டப்படியான நடவடிக்கைகளை நீதிமன்றத்தில் பெறப்போவதாகவும் மேலும் அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட போவதாகவும் அவர் தன்னுடைய மறு அறிவிப்பில் அவரது வழக்கறிஞர் தெரிவித்துள்ளார். இந்த சம்பவம் தொடர்பாக மேலும் தன்னைக்கு தொடர்ந்து மான நஷ்டஈடு வழக்கு தொடரப்போவதாகவும் தன்னுடைய மனம் என்பது தொடர்ந்து புண்பட்டு வருவதாகவும் ஆகவே பிரேம் ஆனந்த் சிங் மீது தக்க நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளார். மேலும் இது போன்ற பொது அறிவிப்பை யாரும் நம்ப வேண்டாம் எனவும் இந்த கடை என்பது தனக்கு மட்டுமே சொந்தமானது என்றும் கவிதா சிங் தற்போது இந்த மறு அறிவிப்பு என்பது வெளியிட்டுள்ளது. தொடர்ந்து திருநெல்வேலிக்கு பெயர் போன இருட்டுக்கடை அல்வா என்பது தினந்தோறும் தனது சர்ச்சையில் சிக்கிக் கொண்டு வருவது மிகவும் வேதனையாக இருக்கிறது. தொடர்ந்து இந்த குடும்பத்தினர் ஒன்றாக இணைந்து இதன் பேச்சுவார்த்தை நடத்தப்பட வேண்டும் என்பதுதான் பகுதி சேர்ந்த பொதுமக்களோட கோரிக்கை உள்ளது. தொடர்ந்து இதற்கான தீர்வு என்பதும் விரைவாக அரசு நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்பதும் நெல்லை மாவட்ட மக்கள் தங்களுடைய கோரிக்கைகளை வைத்துள்ளார். மோனிகா. தகவல்களுக்கு நன்றி செல்வராஜ்.